ஒரு வழியாக கேலிக்கட் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கியாச்சு. கேலிக்கட் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தா மனசு சோகமாக இருக்குது. இதுவே கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தால் எனக்கு எல்லா லைட்டும் என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அது ஏன்னு தான் தெரியல. ஒரு வழியாக இந்த ஊருக்கு வந்தாச்சு. வந்தோடனே நிறைய பேர் கேட்டிங்க போகும்போது கிச்சன் அப்படின்னு வரும்போது எப்படி இருந்ததுன்னு. பரவாயில்ல, ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காரு. சமைச்சாரா இல்லையா அதெல்லாம் தெரில. ஆனால் நான் வரக்கு முன்னாடி நாள் ஆஃப் டே ஃபுல்லாக ஏதோ ஒர்க் பண்ணியிருக்காரு மட்டும் தெரியுது. சுத்தமாக வச்சுருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நான் தான் ஒரு 3-4 டேஸாக ரொம்ப அலங்கோலமாக வச்சுட்ருக்கேன். ஏன்னா 2 months ரொம்ப ஜாலியாக இருந்துட்டு பழகிட்டு எதுவுமே பண்ண தோண மாட்டேது. ஒரு சாப்பிட்ட பிளேட்டை கூட கழுவ முடிய மாட்டேது. அந்தளவுக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது. அப்புறம் வந்தோடனே அம்மா கூட கொடுத்த இட்லி சாம்பார்லாம் எடுத்து சாம்பார் நல்லா சூடு பண்ணி சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா என் கார்டன் சுற்றி பார்த்தா என்னோடய கருவேப்பிலை செடி பார்த்திங்கன்னா அப்படி நல்லா வளர்ந்துட்டு இருந்த செடி பாதி வாடிடுச்சு. அப்புறம் மஞ்சப்பொடி தொளிச்சு கொடு, போகிறதுனா சரியாயிரும் அப்படின்னாங்க. சரி, மஞ்சப்பொடி தொளிச்சிருக்கேன், பார்ப்போம். இல்லைனா ஏதாவது கெமிக்கல் தான் வாங்கி அடிக்கணும்.